இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம். தொடர் நேரலையின் பெருஞ்செய்தி அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி கடந்த 6 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்து வருகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான முந்தைய ஆட்சி காலத்தை போல இந்த ஆட்சி காலத்திலும் துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்படாமல் இருந்து விடுமோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. இது குறித்த பெருஞ்செய்தியை நாம் பார்க்கவிருக்கிறோம். முன்னதாக இதன் பின்னணி குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி அறிவிப்பின்றி நீக்கப்பட்டுள்ளதா என ஐயம் எழும் வகையில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 6 ஆண்டுகளாக அப்பதவிக்கு யாரையும் நியமனம் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. துணை சபாநாயகராக இருந்த அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரையின் பதவிக்காலம் 2019ஆம் ஆண்டு நிறைவடைந்த பிறகு அப்பதவியில் இதுவரை யாரையும் நியமிக்காததற்கான காரணம் என்ன என்பதை மத்திய அரசு தெரிவிக்காமல் இருந்து வருகிறது. எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய இப்பதவிக்கு நியமனம் செய்யாமல் பாஜக அரசு மரபுகளை மீறி உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மக்களவை சபாநாயகர் பதவியை ஆளும் கட்சி தன்வசம் வைத்துக் கொள்வது மரபாக உள்ளது. ஆகவே ஆளும் கட்சியைச் சேர்ந்தவரே சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவது வழக்கம். அதே நேரத்தில் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு அல்லது எதிர்க்கட்சி கூட்டணிக்கு வழங்குவது மரபாக இருந்து வந்தது. எதிர்க்கட்சிக்கு வழங்காவிட்டாலும் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளுக்கு கூட இப்பதவி கடந்த 6 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரான நடவடிக்கை என்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை கொறடா மாணிக்கம் தாக்கூர். 17வது மக்களவையிலும் 18வது மக்களவையிலும் துணை சபாநாயகர் பொறுப்பு என்பது தொடர்ந்து காலியாக இருப்பது என்பது வருத்தமளிக்கிறது. இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. அரசியல் சாசனத்துடைய 93வது பிரிவின் அடிப்படையிலே துணை சபாநாயகர் பொறுப்பு என்பது எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படும். அதிகாரம் முழுவதையும் சபாநாயகரிடம் குவித்து வைத்து மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் குரலை அரசு தரப்பு நசுக்குகிறது என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதற்கிடையே துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது கட்டாயம் அல்ல என மத்திய அரசின் நடவடிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் நியாயப்படுத்தி வருகின்றனர். துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க எந்த காலக்கெடுவும் இல்லை எனவும் மக்களவை சபாநாயகர் அவருடைய முடிவின்படி தேர்தலை நடத்தலாம் எனவும் அவர்கள் விளக்கமளித்து வருகின்றனர். துணை சபாநாயகர் பதவி தேவையில்லை, அந்த பதவியை நிரப்ப வேண்டியது இப்பொழுது அவசியம் இல்லை என்று கருதுவதன் காரணமாக மோடி அரசு அதை அந்த பதவியை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது. அதற்கு எந்த ஒரு அரசியல் சாயமும் பூச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே காங்கிரஸ் கட்சியினர் பூசுவது தேவையற்ற ஒரு விவாதமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சபாநாயகர் இல்லாத நேரங்களில் அவரது இடத்தை நிரப்புவது மட்டுமே துணை சபாநாயகரின் பங்கு அல்ல என நீண்ட நாட்களாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வரும் பத்திரிகையாளர்கள் கருதுகின்றனர். மக்களவையின் முக்கிய பதவியை எந்தவித விளக்கமும் இன்றி மத்திய அரசு புறந்தள்ளிவிட்டதோ என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குறிப்பிடுவதை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். 17வது மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி அப்போது பாஜகவுடன் தோழமையாக இருந்த பிஜு ஜனதாதளம் கட்சிக்கு வழங்கப்படும் என கருதப்பட்டது. எனினும் அந்த மக்களவையின் பதவிக்காலம் நிறைவு பெறும் வரை துணை சபாநாயகர் பதவிக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை. 2014 முதல் 2019 வரை அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாத அதிமுகவின் தம்பிதுரையை துணை சபாநாயகர் பதவிக்கு நியமித்த பிரதமர் மோடி பின்னர் யாரையும் தேர்ந்தெடுக்காதது ஏன் என்பதே விடையில்லாத வினாவாக உள்ளது. மேலும் 2029 வரை இதே நிலை தொடருமோ என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம் மற்றும் ராஜீவ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.